வணக்கம் நண்பர்களே. இப்போ அண்ணாமலையை தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில பேர் துரோகி அப்படின்னு சொல்கிறது, முதுகில் குத்தினவர் அண்ணாமலை, அதுவும் மோடியுடைய முதுகில் குத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலையை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் கூட இப்போ பிஜேபியிலேருந்து விலகி போயிருக்காங்களே, அவங்களையும் துரோகிகள் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் இப்படி பண்ணுறாங்க. அண்ணாமலை துரோகியா? ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினதுனாலேயே துரோகி அப்படின்னா, இப்போ பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பல பேர் வேற கட்சியிலிருந்து வந்தவங்க தான். ஜோதிராதித்ய சிந்தியாவை எடுத்துக்கோங்க, அசாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை எடுத்துக்கோங்க. இவ்வளவு ஏன், நயினார் நாகேந்திரனே அதிமுகவிலிருந்து வந்தவர் தானே. ஆனால் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்தாலும் அதிமுகவுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நயினாரை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம சேர்க்க முடியாது. இப்போ பிஜேபியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பல பேர் மற்ற கட்சிகளிலிருந்து வந்திருக்காங்க. அப்போது அரசியலில் இந்த துரோகி இது மாதிரியான வார்த்தைகளுக்கு வேல்யூவே கிடையாது. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவாங்க. இது அரசியலில் இயற்கையான ஒன்று. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறவங்க பெரும்பாலும் அதிகாரத்தில் எந்த கட்சி இருக்கோ அதுக்கு தான் ஜம்ப் பண்ணுவாங்க. இப்போ விஜயதாரணி எடுத்துக்கோங்க. ஏன் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க? தாவேக்கா ஆளுங்கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அதனால தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. அதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏன் டிவிகேவுக்கு போனாங்க? டிவிகே ஆளுங்கட்சி. அப்போது அதிகாரத்தில் எந்த கட்சி உட்காந்துருக்கோ அந்த கட்சியில் போய் சேர்றது தான் யூஸ்வலாக நம்ம பார்ப்போம். ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் அதிகாரத்தில் இல்லாத கட்சியில் போய் சேர்றது. அதுவும் அந்த அதிகாரத்தில் இல்லாத கட்சி இதுக்கு முன்பாக ஆட்சியில் உட்காந்துருப்பாங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்க. அதில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் போய் சேர்றதை பார்க்க முடியும். ஒரு சில பேர் டிஎம்கேல சேர்ந்துக்கு இருக்காங்களே. உதாரணத்துக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் சேர்ந்திருக்காரு. ஏன்? திமுக எதிர்கட்சி. அப்போ ஒன்று ஆளுங்கட்சியில் போய் சேருவாங்க, இல்லை எதிர்கட்சியில் போய் சேருவாங்க. ஆனால் அண்ணாமலை எந்த பதவியிலையும் இல்லை. எந்த பதவியும் எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கூட கிடையாது அண்ணாமலை. அவருடைய இயக்கத்தில் லட்சக்கணக்கான பேர் சேர்றாங்க அப்படின்னா சுயநலத்துக்காகவா போய் சேருவாங்க? அண்ணாமலை மாற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக இயக்கம் தொடங்கியிருக்காரு. அண்ணாமலை நினச்சிருந்தா பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ், திமுக, தாவேக்கா இங்கெல்லாம் போக முடியாமையா இருக்கு? அங்கெல்லாம் போயிருந்தா அண்ணாமலைக்கு மிக உயரிய பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்க. வேண்டான அண்ணாமலையை சொல்லுவாங்க. அதில் அண்ணாமலை போய் சேர்ந்திருந்தாருன்னா அவரை துரோகி அப்படின்னு தமிழக பாஜக முக்கிய புள்ளிகள் சொல்றதுல லாஜிக் இருக்கு. எந்த அரசியல் கட்சியிலையும் அண்ணாமலை போய் சேரலை. அவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்குற முடிவு எடுத்திருக்காரு. அந்த இயக்கத்தை நம்பி லட்சக்கணக்கான பேர் பெரிய பெரிய பொறுப்புகளை ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்துக்கு இருக்காங்க. இப்போ நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டி அப்படின்னா செலவுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாமலை இயக்கத்தில் போய் சேர்ந்துருக்கவங்க அவங்களுடைய கை காசை செலவு பண்ணி இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாமெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே. இதுக்கு காசு அண்ணாமலை கொடுப்பாரா? இல்லையே. தங்களுடைய கை காசை செலவு பண்ணி இது மாதிரி உறுப்பினர் சேர்க்கை முகாமெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஒரு சேஞ்ச் அண்ணாமலையினால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில். அவங்கள பார்த்து துரோகி அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்குது. அண்ணாமலை எடுத்துக்கோங்க. எதுலேருந்து வெளியே வந்திருக்காரு? பிஜேபி அப்படிங்கிற தேசத்தை ஆளக்கூடிய கட்சியிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. தேசிய அளவில் எல்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்துக்கு இருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே. டிஎம்சி உடைய 20 எம்பிக்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துக்கு இருக்காங்க. ஏன்னா பிஜேபி தேசத்தை ஆளக்கூடிய கட்சி. அடுத்த 50 வருஷத்துக்கு, குறைஞ்சது 50 வருஷத்துக்கு பிஜேபியை மையப்படுத்தி தான் அரசியலே நடக்கும் இந்தியாவில். அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் பிஜேபி தான் ஜெயிக்கும். அடுத்த தேர்தலையும் மோடி தான் பிஎம். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அதிலிருந்து ஒருத்தர் வெளியில் வராரு அப்படின்னா எந்த கட்சியிலையும் போய் சேரலை, தான் ஒரு புதிய கட்சி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி துரோகியாக இருக்க முடியும்? இது எப்படி துரோகி கேட்டகரிக்குள்ளே வரும்? அதனால அண்ணாமலையையும் அவருடைய இயக்கத்தில் பாஜகவிலிருந்து விலகி சேர்றவங்களையும் துரோகின்னு சொல்கிறத முட்டாள்தனமான போக்கா நான் பார்க்குறேன். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.